அதே மாதிரி இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பிளானிங்கும் பட்ஜெட்டும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படம் ஆரம்ப நாளிலிருந்து முடிகிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சே கூறவும் தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர கூறணுன்ற ஆர்வம் இருக்கு. நடுவில் எல்லாருக்குமே பாதியில சில கற்கள் வரும். இந்த உலகத்துக்கு நாங்களே இந்த படத்தை கொஞ்சம் அட்வான்ஸா ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. என்னுடைய ஹீரோவுக்கு ஒரு திருஷ்டி, அவர் அடுத்து வந்தால் படம் மூலமா வேற ஒரு லெவலுக்கு போக போறாரு. அதுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போகிற மாதிரி அவருக்கு ஒரு இன்ஜினி இருந்துச்சு. சரி, பொறுமையாக காத்திருந்து மறுபடியும் தோல்வி சிறப்பாக முடிப்போம், சூப்பர் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அது அந்த உற்சாகம் எங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்த ஹீரோகிட்டையும் தெரியுது, என்னால புரிஞ்சிக்க முடியுது. இப்படி தரமான படங்களை நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம். மோகன் ராஜா என்னுடைய நீண்ட கால நண்பர். நான் ஒரு கோரிக்கை வரையும் ஒரு உரிமையோடையும் இன்னைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. 2-3 விஷயம் இது நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், நான் எப்படி வர்றதுன்னு கேட்காரு. எனக்காக நீங்க இதை இது பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி இதை தோற்று வச்சு எங்களை பிளஸ் தான் அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த கோரிக்கை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட். அதாவது உண்மையா கேட்கறது ஒரு பக்கம், நீங்க பிராக்டிக்கலா அது எல்லாத்தையும் பார்த்து எனக்காக வந்தது இன்னொரு பக்கம். தேங்க்யூ சோ மச். வருங்காலத்து நாங்கெல்லாம் காத்து கொண்டு இருக்கோம். என்னைக்கு நாங்க மோகன் ராஜா கூட எங்களுக்கு தெரியாது. காலம் அதுக்கு பதில் சொல்லும். அப்படி நீங்க வரும்போது நாங்க சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதே ஞானமுத்து இன்னைக்கு நான் இப்ப இனிவிட்டா அடுத்து வர பத்தி பேசணும், இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அதே ஞானமுத்துவையும் டிமாண்டி காலனிக்கும் என்ன மிரட்ட போகிறது என்பது நான் சொல்லியாகணும். அதே ஞானமுத்து வெயிட் பண்ணி பேஷண்டா ஒரு படம் எடுத்திருக்காரு. அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கு. பார்த்த வரைக்கும் நாங்கள் இறந்து போயிருக்கிறோம். அது எவ்வளவு சீக்கிரம் ஆடியன்ஸ் கொண்டு எங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அது விரைவில் எங்களை சேரும். பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். அதை நல்லபடியாக எடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். அதுக்குரிய ஒரு சக்சஸ் மீட்டிங் கண்டிப்பா விரைவில் நடக்கும். அன்னைக்கு மறுபடியும் இவங்க எல்லாரையும் சந்திப்போம். அடுத்தபடியாக இந்த படத்தில் நாயகன் அருண் விஜய்க்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அருண் விஜய்க்கு நான் சினிமாவை என்டர் பண்ண போறேன்னு தெரியாது. அப்பவும் அருண் விஜய் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் சினிமாவை என்டர் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப க்ளோஸ் இருக்கு. அருண் விஜயோட ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி மாதிரி. அங்கிள் இருக்காங்க விஜயகுமார் அவர்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல்வேஸ் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒரு கம்பீர பற்றி நாங்கள் எல்லாம் ஒரு அருமை. அருண் விஜயோடைய ரியல் லைஃப் ஹீரோயின்ஸும் இங்க இருக்காங்க, ரியல் லைஃப் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆர்த்தி. அருண் என் மேல ஒரு நம்பிக்கை. அது எப்படின்னா, போன் அடிச்சா அண்ணே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கேன் அருண். ஒரு கதை கேட்டிருக்கேன், அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, அது நீ கேட்கணும் நான் விரும்புறேன். அருண் விஜய் கிட்ட ஒரு கதையை போய் சொல்றது சாத்தியமான ஒரு விஷயம். அது ஒரு ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் சொன்னால் மனிதர்கள் சொன்னா அதில் ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆழக்காரன். அந்த நம்பிக்கைக்கு தேங்க்யூ ஆகும். அந்த நம்பிக்கை மூலமாக இந்த ப்ராடக்ட் நடந்துச்சு. நான் குறிப்பிட்ட தனியார் கதை கேட்டிருந்தேன். இது யாரை வச்சு பண்ணணும்னு சொல்லும்போது அருண்கிட்ட போய் நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். அருண் நரேட் பண்ணாரு. அருண் கால் பண்ணி நரேஷன் நல்லா இருக்கு, இது பண்ணிடலாம் அப்படின்னு சார். அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்றது அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நம்பிக்கையா அருண் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் போது அப்ப நம்ம ப்ராஜெக்டை கரெக்டா தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கணும். ஸோ தேங்க்யூ அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வெற்றியாக அது நடக்கும். அடுத்தது கிறிஸ் திருக்குமரன்.
திருக்குறளை வந்து ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டரா பார்க்கலாம், எனக்கு எல்லாம் வேணும் அடம் பிடிக்கிற ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கணும் தான். அது ரெண்டுமே திருமணம் பிளஸ்